வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம், கொஞ்சம் லேட்டாவும் ரிவ்யூ பண்றேன். அது நேரம் உங்களுக்கு பழக்கமே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஹிந்தி படம் பத்தி பேசலாம் அப்படின்னு நெனச்சேன். எல்லா பக்கத்துலயும் பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு படம். பல்வேறு காரணங்களுக்காக. அதனால கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல, அவசியமா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன் நானு. பிரயோஜனப்படும்னு தோணுச்சு. படத்த இயக்கியிருக்கிறவர் ஆதித்யா தர். படத்துல நடிச்சிருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பல நடிகர்கள். ரன்வீர் சிங், அக்ஷய் கன்னா இருக்காங்க. மாதவன் இருக்காரு. இந்த மாரி பல பேர் இருக்காங்க. படத்தின் பெயர் துரந்தர். ரொம்ப சுலபமான படம் கிடையவே கிடையாது துரந்தர் ரிவ்யூ பண்றதுக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, பல்வேறு லேயர்ஸ நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. பல்வேறு சின்ன சின்ன நுணுக்கங்கள கவனிக்க வேண்டியிருக்கு. அது கிராஃப்ட் வாரியா மட்டும் சொல்லல, கான்டென்ட் வாரியாவும் நான் சொல்றேன். அ துரந்தருடைய இதயம் எங்க இருக்கு அப்டின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிச்சுக்கிட்டு இருந்தா, ஒரு சின்ன ஏமாத்து வேலையில தான் இருக்கு அப்டின்னு தோணுச்சு. கோச்சுக்காதீங்க. ஏமாத்து வேலை நான் எத சொல்றேன் அப்டின்னா, புரோட்டாகனிஸ்ட்டாக ப்ளே பண்ற ரன்வீர் சிங் ப்ளே பண்ற கேரக்டர் ஹம்சா அலி மசாரி அப்படிங்கிறவரு. அவருடைய ஏமாத்து வேலையை பற்றிய ஒரு படம். ஏமாத்து வேலைன்னா அவர் என்ன பண்றாரு? அவருக்கு குடுக்கப்பட்ட மிஷன் என்னவாக இருக்கு அப்டின்னா, வெளிநாடு போ. வெளிநாடுன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு போ. அங்க போயிட்டு அ அங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்றத அவங்களுக்குள்ள ஒருத்தனாக உள்ள புகுந்து எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள் நடந்தாலும் சரி, அது என்னன்றத புரிஞ்சுகிட்டு, நமக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இரு. நம்ம ஆள் அங்க ஒருத்தன் வேணும் அப்படிங்கிற ஒரு மிஷனுக்கு தான் அவர் அனுப்பப்படுறாரு. பட் அது மட்டுமே இந்த 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 படம் வந்து ஆக்சுவலி அ 3 1/2 மணி நேரம் படம் ஆல்மோஸ்ட். 3 1/2 மணி நேரம் படம் அப்படின்னா, பல்வேறு கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மோட்டிவேஷன்ஸ் என்ன? அவங்க எத நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆ அவங்க வளர்ச்சியாக தனக்கு என்ன பார்த்துக்கிறாங்க? அவங்கள சார்ந்த உறவுகள்லாம் என்ன இருக்கு? இது எல்லாத்துக்குள்ளயும் இறங்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஆ இது மத்தியில பாகிஸ்தான்ல அந்த ஊருடைய செட்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு. நெறைய வேலைகள் எடுத் அ கையில எடுத்துக்கிட்ட ஒரு படம் தான் துரந்தர் கான்டென்ட் வாரியாக. ஸோ இத்தனை வேலைகள இன்ஃபாக்ட் அது ஒரு 3 1/2 மணி நேரம் படம் அப்படிங்கிறதுனால இத்தன வெவ்வேறு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுனால, ரொம்ப சுலபமாகவே என்னடா இது ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லையே! இது எத நோக்கி போகுதுன்னே புரியலையே! ஒரு மாரி எல்லா பக்கத்துலயும் டிஸ்ட்ராக்ட் ஆயி போய்க்கிட்டே இருக்கே! இதில கதை தான் என்ன? அப்டின்ற ஒரு குழப்பமே நமக்கு ஒரு இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த குழப்பம் உங்களுக்கு வராம இருக்கணுன்றதுக்காக 3 1/2 மணி நேரம் நீங்க ஒரு நீளமான படம் அப்டின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வராம இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக, அழகாக சாப்டராக பிரிச்சு வச்சுர்றாங்க இந்த படத்த. ஒரு 8 சாப்டர்ஸாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஐடியா வந்து பயங்கரமா பயன்படுது இந்த படத்துக்கு. ஏன்னா, இந்த 8 சாப்டர்ஸின் வழியாக பல்வேறு கதாபாத்திரங்கள இவங்களால வலியுறுத்த முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சய் தத் அவர விட்டேனே. அவர் ப்ளே பண்ணக்கூடிய எஸ்பி அஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் ப்ளே பண்றாரு. இப்போ அந்த கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆளாக, ஹீரோ இப்போதைக்கு பக்கத்துல இல்ல அப்படின்னா கூட, "வாங்க நம்ம இந்த சாப்டர் இவர பத்தி அந்த ஜோன்குள்ள போவோம்." அப்படின்னு பண்றதுக்கான ஒரு யுட்டிலிட்டி கண்டிப்பாகவே இந்த படத்துல இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். எஸ்பி அஸ்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, அக்ஷய் கன்னா ப்ளே பண்ணக்கூடிய ரஹ்மான் தக்கேத் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவர் ப்ளே பண்றாரு. இப்போ ரஹ்மானும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பலசாலியாக தெரியிறாரு. பலசாலின்னா வெறும் உடல் ரீதியாக மட்டும் கிடையாது. அவர் சிந்தனை என்னவா இருக்கு? அவருடைய ஒரு குழு எப்படி இயங்குது அந்த ஊர்ல? அவரு என்னென்னலாம் செய்யக்கூடியவரு ஒரு கோவம் வந்தா? ஆ அவருடைய ரத்த உறவுகள் என்ன? இது எல்லாமே பேசுது. அக்ஷய் கன்னாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்பவே புடிச்சது. ஆ ஒரு வில்லனாகத்தான் அவரு அறிமுகப்படுத்தப்படுறாரு. பட் அப்படி இருந்தும் கூடல்ல, ஒரு வில்லனாக இருந்தாலும் கூட, அக்ஷய் கன்னா ப்ளே பண்ணக்கூடிய அந்த ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவனுடைய கோவம் என்ன? அவனுடைய சோகம் என்ன? அவனுடைய இழப்பு என்ன? அவனுடைய குழப்பம் என்ன? இது எல்லாத்த பத்தியும் கூட பேசுது இந்த படம். ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு. சென்சிட்டிவிட்டின்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, மனிதர்கள் சார்ந்த ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கு. அப்படி இருந்தும் கூடல்ல, பல இடங்கள்ல இது வந்து ஆணித்தனமாக சில விஷயங்கள நம்ம மைண்ட்ல விதைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்படின்றது தான் உண்மை. அ எப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரமன் தகேத் ஒரு 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 வில்லனாக இருந்தாலும் கூட, அவனுடைய ஒரு மனிதாபிமானத்தெல்லாம் உள்ள துருவி ஒரு மாரி நமக்கு அவன் யாரு ஒரு மனுஷனாகன்னு நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணக்கூடிய இந்த திரைப்படம். ஆ வேற சில இடங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு பாகிஸ்தான விட ஒரு பெரிய எதிரி யாரு அப்படின்னா, இந்தியாவே அப்படின்னு சொல்லுது. அது எப்படி சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்குது. இந்த படம் நடக்கிறதெல்லாம் என்ன டுவார்ட்ஸ் லேட் 2000s இஃப் ஐ அம் நாட் ராங்.
ஸோ அந்த டைம்ல ஆட்சியில யார் இருக்காங்க? இது எல்லாமே அவங்களுடைய ஒரு தவறாகவும், மாதவன் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபிசர், ஒரு ஹெட்டாக ப்ளே பண்றாரு. அவர் வந்துட்டு இப்போ அவருடைய ஒரு கதாபாத்திரம் அஜய் சான்யால் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவருடைய லுக் பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சது. மதனுடைய லுக் இந்த ஃபில்ம்ல. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கூட. அ ஸோ இத்தனை வருடங்கள் ஒரு மாரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து யூசுவலா அவர் என்ன நினைப்பாரு, "அட போங்கடா இந்த அரசியல்வாதிகள்லாம் வெத்து வெட்டுங்க. வேலைக்கே ஆக மாட்டாங்க. இவங்கள நம்பி எதுவுமே பண்ண முடியாது." ஏன்னா, கண்டிப்பா பவர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள கேள்வி அவங்கள எதிர்த்து எழுப்புவது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஆனா, இந்த படம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் கேள்வி எழுப்புது. மறுபக்கம் என்ன சொல்லுதுன்னா, அ இவங்களுக்கு பதிலாக ஒரு 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 தெய்வம் மாதிரியான ஒருத்தர் வந்துட்டு நம்மள காப்பாத்திற மாட்டாங்களா? ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பில்டப் பண்றதுல ஒரு பெரிய ஆர்வமும் காமிக்குது. அஜய் சான்யால் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ஒரு ஒரு ஆஃபீசர் வந்து, கண்டிப்பாக யார் வந்தாலுமே இப்படி தான் இருக்க போது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தான் இருப்பார் அப்படின்னே தோணுது. ஆனா இந்த படத்தின் நோக்கங்களுக்காக அவர் என்னவாக இருக்காரு அப்படின்னா, ஒரு நாள் ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு நாள் ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு சேவியர் ஃபிகர ஒரு வகையில கொஞ்சம் அமைதியாக, சாதுரியமாக இந்த படம் செட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு மறக்க முடியாத வரி ஒண்ணு சொல்றாரு அஜய், மாதவன் கேரக்டர். அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, "நம்ம ஒவ்வொரு முறையும் இன்டெலிஜென்ஸ்ல ஒவ்வொரு முறையும் சரியா இருக்க வேண்டியிருக்கு. அவனுங்க ஒரே ஒரு முறை சரியா ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ணா கூட அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கு, வெற்றியாக இருக்கு." அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு தொழில் எவ்வளோ ஒரு ஆபத்தானது, ஆபத்து மட்டுமல்ல, எவ்வளோ பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு தொழில். இதில ஒரு மார்ஜின் ஃபார் எரர் 0ல இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால, எவ்வளோ ரொம்ப கொடூரமான ஒரு வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அஜய் அந்த மாதிரி அ இந்த இந்த வேலைய இவ்வளோ ஆழமாக புரிஞ்சுகிட்டு இருக்கிறவரு. அதனால தான் அந்த அந்த லைன் கூடிய பவரே எங்கேருந்து எங்க நரேட்டிவ்லி என்னவாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரன்வீர் சிங்குடைய ஹம்சா கேரக்டர் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக இந்த படம் அவருடைய ஒரு பாகிஸ்தான்ல அவருடைய ஒரு வளர்ச்சிய டாக்குமெண்ட் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த விதத்திலயுமே அவசரமே படாம, ஒவ்வொரு படியாக அவர் எப்படி அங்க முன்னேறுறாரு, ஒவ்வொரு படியாக அங்க இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு நம்பிக்கைய அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதனாலேயே எனக்கு இந்த படம் 3 1/2 மணி நேரம் அப்படின்னா கூட, அந்த 3 1/2 மணி நேரம் தேவையானது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ நீளமான ஒரு பயணத்தில ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் ஆப்பரேட் பண்றாரு, நம்பிக்கை அங்க பெறுவதற்கு அப்டின்னா, கண்டிப்பாக அதுக்குள்ள நீங்க எந்த விதத்திலயுமே அவசரப்பட முடியாது அப்டின்ட்டு தான் நெனைக்கிறேன். இதனுடைய பல நோக்கங்கள்ல ஒண்ணு இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு லவ் ஸ்டோரியயும் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. அது பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நான் கொஞ்சம் முகம் சுளிச்சேன். என்னடா இது வேற இப்ப ரொம்ப தேவையா இருக்கிற கதையில அப்டின்னு. ஆனா இந்த படம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுது அப்டின்னா, ஓரளவுக்கு க நமக்கு ஆறுதல் குடுக்கும் வகையில, இந்த காதல ஒரு விதத்தில சேர்க்க ஆரம்பிச்சுருது இந்த கதைக்குள்ள. சேர்த்ததன் வழியாக இது வெறும் காதல் மட்டும் இல்ல. அந்த பொண்ண வந்து இவன் ஒரு ஒரு விதமான ஒரு லெவரேஜ்க்காகவும், இவனுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும் பயன்படுத்துறான். எஸ்பெஷலி ஒரு ஷாட்ல வந்து அவங்க கட்டி பிடிப்பாங்க. கட்டி பிடிச்ச உடனே அவனுடைய முகம் எப்படி மாறுது, இவன் ஒரு மாரி அவளையுமே மேனிபுலேட் பண்றான் அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்துட்டு, அ அது எனக்கு புடிச்சது. ஆனா கொஞ்சம் ஹம்சாவ பொறுத்தவரைக்கும்ல, இந்த படம் எல்லார பொறுத்தவரைக்கும் வேற மாரி இருந்தாலும், ஹம்சாவ பொறுத்தவரைக்கும் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவே இருக்கு. இன்டெலிஜென்ட்னா எப்படி சொல்றேன்னா, ஆ சில இடங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு வருது. அதுக்கப்புறமா ஒரு நைட்ல ஒரு ஒரு போலீஸ்காரங்கலாம் தொரத்திக்கிட்டே ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் மாதிரி ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக. அதன் பிறகு மறுபடியும் இன்னொரு ஒரு லவ் சாங் இஃப் ஐ அம் நாட் ராங் ஒண்ணு வருது. இந்த இடங்கள்லல இது வந்து இந்த இடங்களின் வழியாக நமக்கு ஹம்சாவ பத்தின ஒரு புரிதல் இன்னும் பெருசாவுதா? அவனுடைய பலவீனங்கள் என்ன? அதாவது இந்த வேலை எவ்வளோ கொடூரமான ஒரு வேலைன்னு நம்ம சொன்னோம்ல. அவனுடைய ஒரு உடல் சார்ந்த ஒரு பலங்கள் நமக்கு தெரியுதே ஒழிய, அவனுடைய மனசு சார்ந்த பலங்கள் பல்வேறு இருக்கணும்ல. அது ரொம்ப இம்ப்ளை பண்ணப்பட்டிருக்கு. நம்மளா கணிச்சுக்க வேண்டியிருக்கு. ஓ! ஆமால்ல இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய மனசு சார்ந்த பலவீனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ஏதாவது ஒண்ணு இருக்கா? அவன் எப்படி அணுகுறான்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிபார்ட்டட்ல ஒரு மேட் டேமனும், டிகாப்ரியோவும் மாறி, மாறி வெவ்வேறு இடங்கள்ல ஒரு ஸ்பையாக இருக்கும் பொழுதுல, அ அவங்க என்னதான் கிரேட் ஸ்பைஸாக இருந்தாலும் கூட, அ அவனுடைய அந்த ஹியூமானிட்டி ஆஃப் தட் கேரக்டர் ஒரு விதத்தில வெளிய வர ஆரம்பிக்கும்ல. மத்த எனிமீஸ்க்கு நீங்க காமிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. ஏன்னா இந்த படத்த ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியவங்க டக்குனு என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஆமா பின்ன அங்க இருந்தா அவன் என்ன அழுவானா உனக்காக? மத்தவங்க கிட்ட அவன் காமிப்பானா? அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ஸ்ட்ராங் ஒரு பக்கம், இன்வின்சிபிள் மறுபக்கம் இல்லையா? அவனுடைய ஒரு மனிதத்த நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது தான், அந்த ஸ்ட்ரெங்த் இன்னமும் பெருசாகும். அப்டிங்கிறத நான் நம்புறேன். இந்த பகுதிகள்ல கொஞ்சம்
ஹம்சாவ ஒரு ஹீரோயிக்கா, ஒரு பயங்கர ஆல்ஃபா மேலா, ஒரு 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 அசைக்க முடியாத ஒரு ஆணாகவும், தேசப்பற்று உள்ள ஒரு ஒரு ஆஃபீஸராகவும் காட்டுவதன் காரணமாக, ஒரு இந்த படம் வந்து கொஞ்சம் அந்த ட்ரிக்கியர் ஸ்பேஸஸ்க்குள்ள ஆப்பரேட் பண்ண, அந்த வல்னரபிள் ஸ்பேஸஸ அவனுக்குள்ளேருந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு நெனைக்கிறேன். படத்தில வயலன்ஸ பயங்கரமா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸஸ் எல்லாமே. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரைட் ஐ திங்க் ஆக்ஷன் செட் பீஸ் இந்த படத்தில, ரஹ்மான் தக்கேத் வந்து அ அவருக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. இப்போ ரிவெஞ்சுக்கு போவாத. ஏன்னா ஒரு அரசியல் காரணத்துக்காக இப்ப நீ பண்ணாத அத அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி இருந்தும் கூட, ஒரு சீரிஸ் ஆஃப் கில்ஸ் ஒண்ணு நடக்குது வெவ்வேறு இடங்கள்ல. அ அந்த கில்ஸ இவங்க எப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான்ல, ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சகதியில, ஒரு ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வண்டிலாம் தெறிக்க தெறிக்க அந்த டிராஃபிக்ல போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதனுடைய ஒரு வேகத்த எப்படி கேப்சர் பண்றாங்க. ஆம், இந்த மாதிரி படங்கள்லல்ல வயலன்ஸ் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் இருக்கும். ஏன்னா, அதுதான் அந்த நிஜத்தனத்த காமிக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ எந்த விதத்திலயுமே எனக்கு அந்த ப்ரூட்டாலிட்டி, அ அந்த கோர் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியல. ஏன் இப்படி இப்படிலாம் காமிக்கிறாங்க? அப்படின்ற மாரிலாம் நான் நெனைக்கவே இல்ல. இன்ஃபாக்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா, வயலன்ஸே கொஞ்சம் டர்ட்டியாவே இருக்கும் நெறைய இடங்கள்ல. கண்ண வந்து நோண்டுறது, ஒரு மாரி கைய கடிச்சு விடுறது, இந்த மாரிலாம் கூட நடக்கும். ரொம்ப கிளீனான ஒரு கில்ஸ் மட்டும் கிடையாது அந்த ஃபில்ம்ல. பட் அப்படி இருந்தும் கூட எந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் வருது அப்படின்னா, நீங்க திரும்ப திரும்ப அ ப்ரூட்டாலிட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போதுல, ஒரு விதத்தில அ நம்ம அதுக்கு நம்ப ஆக ஆரம்பிச்சுடுறோம். அது அது நம்மள ஒரு பாதிப்புக்குள்ள ஆக்க கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா, நம்ம கொஞ்சம் பழக்கமாயிருது. பழக்கமாயிருச்சுன்னா, நம்ம ஒரு மாரி அது சரி ஓகே. இப்ப என்ன இவன் மூஞ்சி பேந்துருச்சா, என்ன இவன் நாக்கு அறந்துருச்சா, அந்த ஜோன்ல பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஆ ஆல்மோஸ்ட் டக்குனு எனக்கு ஒரு ஒரு விதத்தில ஜோக்கர் டார்க் நைட்ல சொன்னது தான் பல ரீசன்ஸுக்காக நமக்கு அந்த ட்ரிலஜி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ரீசன் இதில ஆட் பண்ணிக்கங்க. ஜோக்கர் வந்து மண்டையில வந்து டம்முனு பின்னாடிலேருந்து பேட்மேன் வந்து மண்டைய அப்படி அடிச்ச உடனே, "ஏய் ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் அவன் அடுத்த அடி அடிக்கும்போது, இதனால தான் நீ அத பண்ணாதன்னு சொன்னேன். என்ன இப்படி அடிச்சிட்டேன்னா எனக்கு அடுத்த அடிலாம் ஒண்ணுமே ஃபீல் ஆவாது அப்படின்ற மாரி தான். ஸோ வென் யூ கீப் டயலிங் அப் த ப்ரூட்டாலிட்டி அட் ஒன் பாயிண்ட், அதனுடைய ஒரு இம்பேக்ட் நம்ம ஃபீல் பண்றத அ ஃபீல் பண்ண மாட்டோம். அதுதான் பிரச்சனை. சும்மா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஹம்சா இன்டராகேஷன் பண்றதுக்காக ஒருத்தன அ அ எப்படியாவது உண்மைய வர வைக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரு. அதில முதல்ல ஒரு விரல வெட்டுவாரு. வெட்டும்போதே அவன் பாதி காலின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது விரல ஒண்ணு வெட்டுவாரு. அதுக்கப்புறம் உண்மைய கக்கிருவான். கக்குன பிறகு சரி ஓகே வாங்கிக்கோன்னு சொல்லி 3வது விரல வெட்டுவாரு. புரியுதுங்கல்ல? நான் இத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் எது உதவுது இந்த படம் சார்புல அப்டின்னா, இந்த படம் வயலன்ஸ் காமிக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக்லாம் பயங்கரமா யூஸ் பண்றாங்க. ஆ ரஹ்மானுக்கு வரக்கூடிய ஒரு ட்ராக், படம் பார்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அத ஹம் பண்ணிட்டே இருந்தேன். டக்குனு இப்ப மனசுல ஞாபகம் வரல. ஆ அதுவா இருக்கட்டும், இல்ல எஸ்பி அஸ்லம் வரும்போது அங்க யூஸ் பண்ற ட்ராக் நெறைய ரெட்ரோ ட்ராக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆம் நெறைய இடிஎம் பீட்ஸ், டெக்னோ பீட்ஸ் கவனிக்க முடிஞ்சது. இடிஎம்ன்ற பாருங்க. ஸோ இந்த பீட்ஸ் எல்லாமே இதெல்லாமே என்ன பண்ணுது அப்டின்னா, அனிமல் படத்தில சந்தீப் ரெட்டி பண்ணுவார்ல, அவர் பண்ணும்போது ஒரு ஒரு விதமான ஒரு 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 மொராலிட்டிய தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிய ஒண்ணு ஒண்ணு கொண்டு வரும். அ அந்த வன்முறைக்கு. அது ஒரு விதமான ஒரு ஸ்டைல் ஒண்ணு ஆட் பண்ணும். அது இந்த படத்தினால கண்டிப்பாக செய்ய முடியுது. ஐ தாட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் சாய்ஸ். ஆனா டெஃபினெட்லி வொர்க்ஸ். ஸ்ட்ரேஞ்ச் சாய்ஸ் ஏன்னா இது ஒரு நிஜமான கதை அப்படின்ற மாதிரி காமிக்க முயற்சி பண்றாங்க. நிஜமான நாடுகள், நிஜமான கொலைகள் இதெல்லாம் நடக்கும்போது, அது ஒரு வாங்க லெட்ஸ் ஆட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைல் அண்ட் ஃப்ளேவர் டூ இட் அப்படின்றது வெரி இன்ட்ரஸ்டிங் சாய்ஸ். பட் லார்ஜ்லி வொர்க்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆதித்யா தார் இந்த மாரி இடங்கள்ல ஃபில்ம் மேக்கிங்ல ஒரு பெரிய ரசனைய கண்டிப்பா காமிக்கிறாரு. அதில மாற்று கருத்தே கிடையாது. இன்ஃபாக்ட் ஒரு படத்துக்கு தேவையான டிராமாவ எப்படி ஸ்டேஜ் பண்ணணும், எப்படி பில்டப் பண்ணணும், கேரக்டர் மோட்டிவேஷன்ஸ இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டே பண்றாரு. ஆ பட் என்ன அந்த நெஞ்ச தட்டிக்கிட்டு ஒரு 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 கருத்து ஒண்ணு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒண்ணு இருக்குல்ல. ஆ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அவருடைய ஒரு நுவான்ஸ்ட் ஃபில்ம் மேக்கர் அவருக்குள்ள கண்டிப்பா இருக்குல்ல. அது முழுசா வெளிவர தடுத்துக்கிட்டே தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது பாகிஸ்தான் மட்டும் இல்ல. லிட்டரலி இது ரொம்ப கிரேவான ஒரு இடமாக தான் இருக்கு. பட் ஈவன் மெட்டஃபரிக்கலி இது எல்லாமே ரொம்ப கிரே கேரக்டர்ஸ் ஆப்பரேட் பண்ணக்கூடிய இடங்கள். கரெக்ட்டா? இதில அ நெனச்சு பாருங்க. ஒரு நல்லவன் அப்டின்ற ஒருத்தன் வந்து கெட்டவங்க கூட சேர்ந்து, அவங்க செய்யக்கூடிய ஒரு கெட்டது எல்லாமே கூட நிந்தே பார்த்துக்கிட்டு, அத வழிநடத்திக்கிட்டே, அத சகிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதான் ஸ்பைன்றவன். இல்லையா? ஸோ அவன விட இட் டசன்ட் கெட் எனி மோர் கிரே தென் தட். ஒரு ஆப்ஜெக்டிவ்க்காக என்ன வேணா பண்ணலாம் அப்டின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் அவன் இருக்கான். பட் அப்படி இருந்தும், இந்த படம் ஸ்ட்ரேஞ்ச்லி நெறைய இடங்கள்ல கருப்பு, வெள்ளையா நெறைய விஷயங்கள பாக்குது. அதுதான் கொஞ்சம் புரியல. இது ஏன் பண்றாங்க? அப்படின்ட்டு யோசிக்க வைக்குது.
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துக்கள் எல்லாமே என்ன கோழைகளா? அப்படின்ற ஒரு கேள்விய வந்து அது அது ஒரு விதைக்கப்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் தெரியுது இந்த படத்தினுடைய ஓவரால் கான்டெக்ஸ்ட்ல. அதுவாக இருக்கட்டும், இல்ல அ இவ்வளோ கிரேவா இருக்கக்கூடிய ஒரு ஹம்சாவ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அசைக்க முடியாத, எந்த விதத்திலயுமே ஒரு பலவீனத்துக்குள் ஆகாத ஒரு ஆணாக காட்டக்கூடிய ஒரு ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குல்ல. இன்ஃபாக்ட் அவன் நெஞ்ச தட்டிக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, "இது புது இந்தியா. இந்த புது இந்தியால நாங்க வீடு பூந்து தூக்குவோம். அவங்க எல்லாரையுமே தூக்குவோம்னா வச்சுருவோம் அவங்க எல்லாரையுமே வீடு பூந்து." அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா ஒண்ணு கம்யூனிகேட் பண்றாங்க. இதுல நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் இத கேட்கும்போது? அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா, இது 2 விதமா சொல்லியிருக்கலாம். ஒரு விதத்தில எப்படி அப்படின்னா, கட்டாயத்தின் காரணமாக இந்த கொடிய செயல நாங்களும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த உலகம் எங்கள தள்ளியிருக்கு அப்படின்றதுல, ஒரு சோகம் இருக்குன்னா, ஆமா கண்டிப்பா சோகம் தான் அது இல்ல. பட் அத நெஞ்ச தட்டிக்கிட்டு பெருமையாக, சந்தோஷமாக வீடுக்கு வந்து கழுத்த அறுத்துருவோம் அப்படின்னு சொல்ற ஒரு சிந்தனை வந்து, கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு சிந்தனை தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 3 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், வெவ்வேறு காரணங்களுக்காக. நமக்கு அவன் எதிரியா தெரிவான், அவனுக்கு இவன் எதிரியா தெரிவான், இவனுக்கு நம்ம எதிரியா தெரிவோம். இவங்க எல்லாருமே என்ன நம்புறாங்க அப்டின்னா, அண்ட் இதுதான் மதம் அ வெற்றிகரமாக செஞ்சு முடிக்குது பல பேர் மனசுல. மதம், தேசம் அது என்ன வேணா சொல்லிக்கங்க. அது என்ன சொல்லுது அவங்க எல்லாருக்குமே அப்டின்னா, "நீ தான் சரி." ஒவ்வொருத்தனும் அதுல நான் தான் சரி, நான் தான் விக்டிம், நான் தான் ஹீரோ அப்டின்னு நெனச்சுக்கிட்டு தான் அந்த சண்டைகள போடுறானுங்க. எவனுமே நான் கெட்டவன், அவன் நல்லவன், அவன கொல்றேன் அப்டின்ற ஒரு ஜோன்ல பண்றதில்ல. ஸோ அப்போ அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையின் வழியாக ஒண்ணு வச்சுக்கிட்டு, அ அ வன்முறைய நோக்கி அப்படியே ரசிச்சுக்கிட்டு, ருசிச்சுக்கிட்டே நான் வந்து பயணம் செய்வேன் அப்படின்றது, அ என்னைக்குமே நம்ம எல்லாருமே ஒரு 2 முறை அத குறித்து யோசிக்கணும் கண்டிப்பாக. சரி, தப்ப தாண்டி. அண்ட் லைக் ஐ செட் இதெல்லாம் தெரியாம பண்ண விஷயங்கள் மாதிரி எனக்கு தெரியல ஆதித்யா தார் இந்த ஃபிலிம்ல. ஆ மேபி துரந்தர் எப்படி அப்படின்னா, அதனுடைய புரோட்டாகனிஸ்ட் மாரி தான் கொஞ்சம். ரொம்பவே உஷாரு. அ எதையுமே ரொம்ப கிளியரா நீங்க வந்து கேள்வி ரொம்ப பிளேட்டன்ட்டா கேள்வி கேட்கிற அளவுக்கு அத வச்சுக்காம இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு விதமான ஒரு ஒரு முகமூடி அ அணிஞ்சுகிட்டு தான் இருக்கு. அதனுடைய நோக்கங்கள கொஞ்சம் மறைச்சுக்கிட்டு தான் இருக்கு. இது எல்லா வேலைகளும் துரந்தரும் செய்யுது. அதனுடைய புரோட்டாகனிஸ்ட்டும் கண்டிப்பாக செய்றான். அதான் சொன்னேனே ஆரம்பத்தில. இதனுடைய இதயம் எங்க இருக்கு அப்டின்னா, ஒரு விதமான ஒரு சின்ன அ ஒரு 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 டிசெப்ஷன்ல கண்டிப்பாக இருக்கு அப்டின்றதுல சந்தேகம் இல்ல அப்டின்ட்டு தான் நெனைக்கிறேன் நானு. ஆ நீங்க என்ன நெனச்சீங்க இந்த ஃபில்ம பத்தி? ஆ கண்டிப்பா நெறைய பேசுறதுக்கான இடம் குடுக்கக்கூடிய ஒரு படம் தான். அதுல மாற்று கருத்து இல்லன்னு வச்சுக்கங்க. ஆ நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் துரந்தர். உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ரிவ்யூக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.